வணக்கம், இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 9 மாவட்டங்களில் நாளை 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தல். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மாலை 1 மணி நேரம் வாக்களிக்க ஏற்பாடு. சென்னையில் மெட்ரோ திட்டப் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கத்திப்பாராவில் அமையும் நகர்ப்புற சதுக்கத்தையும் பார்வையிட்டார். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன குழந்தை கடத்தல். கட்டைப்பையில் கடத்திச் சென்ற பெண்ணின் புதிய சிசிடிவி காட்சி வெளியானது. அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டாடா வசமாகிறது ஏர் இந்தியா விமான நிறுவனம். 18,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. லக்கிம்பூர் வழக்கை உத்தரப்பிரதேச அரசு கையாண்ட விதம் மிக மிக மோசமானது. மத்திய அமைச்சரின் மகன் கைது செய்யப்படாததற்கும் உச்சநீதிமன்றம் கண்டனம். ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு 2 பத்திரிகையாளர்களுக்கு பகிர்ந்தளிப்பு. பிலிப்பைன்ஸின் மரியா ரெசா, ரஷ்யாவின் டிமிட்ரி முரோதோவுக்கு கௌரவம். ஆப்கானிஸ்தான் குந்தூஸ் நகரில் வெடிகுண்டு தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகள் வெறிச்செயல். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 2வது கட்ட வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு வாக்குப்பெட்டிகள், வாக்குச்சீட்டுகள் உள்ளிட்டவை வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதல் கட்டமாக கடந்த புதன்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 77.43% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட தேர்தல் சனிக்கிழமை நடைபெறுகிறது. அதில் 62 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், 626 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், 1324 கிராம ஊராட்சி தலைவர், 10,329 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள உள்ளாட்சி பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 34,65,724 பேர் வாக்களிக்க உள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. இதேபோல தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கான 72 பொருட்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்காயம், மாதனூர் ஆகிய 2 ஒன்றியங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஆலங்காயம் ஒன்றியத்தில் வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இதனை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 567 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள், அழியாதமை, வாக்குச்சீட்டுகள், முகக்கவசம், கையுறை, கிருமி நாசினி, தனிநபர் பாதுகாப்பு கவசம் உள்ளிட்ட 72 பொருட்கள் வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் 2வது கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு தேர்தல் பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் மோகன் ஆய்வு செய்தார். மதுரை திருமங்கலத்தில் இடைத்தேர்தலை ஒட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள தேர்தல் அறை அதிகாரிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. அப்போது ஊழியர்கள் வாக்குப்பெட்டிகளுக்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்து வழிபட்டனர். பின்னர் லாரிகள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. 2ஆம் கட்ட தேர்தல்களிலும் பதிவாகும் வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் 12ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 2ஆம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெற உள்ளது.
தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கடந்த 6ஆம் தேதி முதற்கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்ற நிலையில் 35 ஊராட்சி ஒன்றியங்களில் 62 மாவட்ட வார்டு உறுப்பினர்களுக்கு 2ஆம் கட்ட ஊராட்சித் தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மேலும் 626 ஊராட்சி ஒன்றிய வார்டு 1324 கிராம ஊராட்சித் தலைவர் பதவிகளுக்கு சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 10,329 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலும் நடைபெறுகிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 34,65,724 பேர் வாக்குகளை செலுத்த உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சிறுபாக்கம், மதுராந்தகம், சித்தாமூர், காட்டாங்குளத்தூர் ஆகிய 4 ஊராட்சி ஒன்றியங்களில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர், திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியங்களிலும், விழுப்புரம் மாவட்டத்தில் கானை, கோலியனூர், மயிலம், மரக்காணம், மேல்மலையனூர், வல்லம் ஆகிய 6 பகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம், கல்வராயன்மலை, தியாகதுருகம் ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியங்களிலும், வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு, கனியம்பாடி, வேலூர் ஊராட்சி ஒன்றியங்களிலும் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றவுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி, காவேரிப்பாக்கம் ஆகிய 4 பகுதிகளிலும், திருப்பத்தூரில் ஆலங்காயம், மாதனூர் ஆகிய பகுதிகளிலும், திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி, ராமநாதபுரம், களக்காடு, வள்ளியூர் உள்ளிட்ட 4 ஊராட்சி ஒன்றியங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெறும். தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர், குருவிக்குளம், சங்கரன்கோவில், செங்கோட்டை, தென்காசி ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 2ஆம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சொகுசு கப்பலில் நடந்த விருந்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதான ஷாருக் கானின் மகன் ஆர்யான் கானுக்கு மும்பை நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி மும்பையிலிருந்து கோவா சென்ற சொகுசு கப்பலில் ஆர்யான் கான் உள்ளிட்ட 8 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களை கைது செய்தனர். கைதான அடுத்த நாளே ஆர்யான் கானுக்கு ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. எனினும் அது மறுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி மும்பை நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆர்யான் கானுக்கு ஜாமீன் வழங்க போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து ஆர்யான் கானுக்கு ஜாமீனை மறுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து கைதானவர்களில் ஆண்களை ஆர்த்தர் சாலையில் உள்ள சிறையிலும், பெண்களை பைக்கல்லா சாலையில் உள்ள சிறைக்கும் போலீசார் அழைத்துச் சென்றனர். நவராத்திரி பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல மும்பை விமான நிலையத்தில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஒரே நேரத்தில் பல்லாயிரம் பேர் திரண்டதால் சோதனைகளை செய்ய பல மணி நேரம் ஆனதாகவும், 1 மணி நேரத்திற்கு முன்பே வருவதற்கு பதிலாக 2.5 மணி நேரத்திற்கு முன்பு விமான நிலையம் வரவேண்டி இருந்ததாகவும் பலர் சமூக வலைதளங்களில் ஆதங்கப்பட்டனர். பலர் தங்கள் விமானங்களை தவறவிட்டதாகவும் பதிவிட்டு வருகின்றனர். மும்பை விமான நிலையமே ரயில் நிலையம் போல எங்கும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளான இன்று உற்சவர் மலையப்ப சுவாமி சின்னசேஷ வாகனத்தில் வலம் வந்தார். பிரம்மோற்சவ விழா நேற்று பக்தர்களின்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 2ஆம் நாளான இன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் மலையப்பர் சுவாமி சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். கொரோனா பரவல் காரணமாக மலையப்பர் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சிகள் கோயில் மாட வீதியில் நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஸ்தூரி திலகா கோவிந்தா, காஞ்சனாம்பரா கோவிந்தா. அதிமுக நிர்வாகியை தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் நிகழ்ச்சியில் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்கள் அதிமுக பிரமுகர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக வட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இடியுடன் மிதமான மழையும் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பொழியலாம். வரும் 10ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வார இறுதி நாட்களிலும் கோயில்களை திறப்பது பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுப்பார் என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ட்ரீம்ஸ் ரன்னர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இளைஞர்கள் ஓட்டப் பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது என குறிப்பிட்டார். கண்டிப்பாக இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அதற்கான பதில் சொல்லியிருக்கிறார். மிக விரைவில் லாக்டவுன் கூட்டம் நடக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான முடிவை கண்டிப்பாக அறிவிப்பார்கள். அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறக்க கோரி போராட்டம் நடத்தியதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட நூற்றுக்கணக்கான பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 7 இடங்களில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் அண்ணாமலை உள்ளிட்ட 700 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ளனர். இதேபோன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்பு போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்டோர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கோவை தண்டுமாரியம்மன் கோயில் முன்பு போராட்டம் நடத்திய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 14 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது உள்ளிட்ட 5 வழக்குகளில் கைதாகியுள்ள சிவசங்கர் பாபா செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வெளிநாட்டு மகளிரை மானபங்கம் செய்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சிவசங்கர் பாபா நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரை வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டது. ஏற்கனவே போக்சோ உள்ளிட்ட 5 வழக்குகளின் கீழ் சுஷில் ஹரி பள்ளி தாளாளர் சிவசங்கர் பாபா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே பவானி ஆற்றில் பரிசலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவரை யானைகள் தண்ணீருக்குள் விரட்டியுள்ளன. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் அருகில் உள்ள வாழைத் தோட்டங்களை சேதப்படுத்துவதுடன் பவானி ஆற்றில் குளித்து மகிழ்கின்றன. இந்நிலையில் பவானி ஆற்றில் பரிசலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவரை நோக்கி வந்துள்ளன. அதை கவனித்த மீனவர் அங்கிருந்து வேகமாக பரிசலை நகர்த்தியுள்ளார். கரையில் இருந்தவர்கள் இந்த காட்சிகளை செல்போனில் பதிவு செய்துள்ளனர். யானைகள் இருக்கும் பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என சிறுமுகை வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பிறந்து ஒரு வாரமையான யானை கூட்டிக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அரவணைத்தபடியே 5 பெரிய யானை கூட்டம் சாலையில் உலா வந்தன. இந்த வீடியோவை சுற்றுலா பயணிகள் படம் பிடித்துள்ளனர். கூடலூரை அடுத்த மசினகுடியில் இருந்து மாயார் நோக்கி சுற்றுலா பயணிகள் காரில் சென்றனர். அப்போது யானை குட்டியுடன் வந்த யானை கூட்டம் சாலையில் உற்சாகமாக நடைபோட்டன. நவராத்திரி விழாவையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நாட்டுப்புற கலைஞர்கள் 8 மணி நேரம் தொடர்ந்து பக்தி பாடல்களை பாடி உலக சாதனை படைத்தனர். ரமண முதலிப்புதூர் பகுதியில் உள்ள மகுடேஸ்வரி கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் 26 பேர் பங்கேற்று இசைக்கருவிகளை இடைவிடாமல் இசைத்து பக்தி பாடல்களை பாடி அசத்தினர். இத்தாலியின் வடக்கு பிராந்தியங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டிய கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜெனோவா மாகாணத்தில் 12 மணி நேரத்தில் 29 அங்குலம் அளவிற்கு கனமழை கொட்டியதில் வீடுகளிலும் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையுடன் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரால் வாகனங்கள் பழுதாகியதால் பலர் வாகனங்களை சாலையிலேயே விட்டுச் சென்றனர். அதில் பேருந்து மற்றும் சில கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. நாட்டின் பொதுத்துறை விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியாவை டாடா நிறுவனம் கையகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் 68 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டாடா வசம் செல்கிறது ஏர் இந்தியா. ஏர் இந்தியா நிறுவனத்தை 18,000 கோடி ரூபாய்க்கு டாடா நிறுவனம் வாங்கியுள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தத்தளித்து வந்தது. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு
ஏர் இந்தியா நிறுவனத்தை முழுமையாக தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்தது. இந்நிலையில் ஏலத்தில் வெற்றி பெற்ற டாடா நிறுவனம் ஏர் இந்தியாவை கையகப்படுத்தியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் கடந்த 1932 ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதியன்று டாடா ஏர் சர்வீசஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் வணிக விமான ஓட்டி உரிமம் பெற்ற ஜேஆர்டி டாடா இந்நிறுவனத்தை தொடங்கினார். முதலில் சரக்கு போக்குவரத்தில் ஈடுபட்ட டாடா ஏர் சர்வீசஸ் பின்னர் பயணிகள் போக்குவரத்தை தொடங்கியது. 1938ஆம் ஆண்டு டாடா ஏர் சர்வீசஸ் என்ற பெயர் டாடா ஏர்லைன்ஸ் என்று மாற்றப்பட்டது. அதன் பிறகு 1946ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்ட நிலையில் டாடா ஏர்லைன்ஸ் என்ற பெயர் ஏர் இந்தியா என மாற்றப்பட்டது. 1953ஆம் ஆண்டு ஏர் இந்தியாவின் பெரும்பான்மையான பங்குகளை இந்திய அரசு வாங்கியது. இந்நிலையில் 68 ஆண்டுகளுக்கு பிறகு ஏர் இந்தியா மீண்டும் டாடா வசம் வந்துள்ளது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் போட்டியிட்ட நிலையில் அதிக தொகை குறிப்பிட்டு டாடா நிறுவனம் ஏலத்தில் வென்றுள்ளது. இதன் மூலம் நமது நாட்டின் ஒரே பொதுத்துறை விமான சேவை வழங்கும் நிறுவனம் என்ற அந்தஸ்தை ஏர் இந்தியா இழந்துள்ளது. டாடா நிறுவனம் ஏர் இந்தியாவை கையகப்படுத்திய நிலையில் மீண்டும் வருக ஏர் இந்தியா என டாடா நிறுவனத்தின் கௌரவ தலைவர் ரத்தன் டாடா ட்வீட் செய்துள்ளார். ஜேஆர்டி டாடா தலைமையின் கீழ் கௌரவமும் மரியாதையும் பெற்றிருந்த ஏர் இந்தியாவை மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வருவோம் என இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள ரத்தன் டாடா ஏர் இந்தியாவை தனியார் மயமாக்கிய மத்திய அரசின் கொள்கை முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். தஞ்சை அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களே ஆன பச்சிளங்குழந்தையை கட்டை பையில் வைத்து கடத்திச் சென்றுள்ளார் மர்ம பெண். குழந்தை கடத்தல் நடந்தது எப்படி? இத்தொகுப்பில் பார்க்கலாம். குழந்தை பிரசவித்த பெண்ணுக்கு உதவி செய்வது போல் நாடகமாடி பச்சிளங்குழந்தையை கட்டை பையில் வைத்து கடத்திச் சென்ற பெண் இவர்தான். கடத்தலை இவர் அரங்கேற்றியது எப்படி? தஞ்சாவூர் பர்மா காலனியைச் சேர்ந்தவர்கள் 27 வயதான குணசேகரன், 25 வயதான ராஜலட்சுமி தம்பதி. இருவரும் தங்கள் குடும்பங்களை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோரை எதிர்த்ததால் இருவர் குடும்பங்களில் இருந்தும் இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அக்டோபர் 5ஆம் தேதி ராஜலட்சுமிக்கு தஞ்சை அரசு ராச மிராசுதாரர் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. மனைவிக்கு துணையாக கணவன் குணசேகரன் மட்டும் இருந்துள்ளார். இந்த தம்பதியை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தான் உதவி செய்வதாக கடந்த 3 நாட்களாக அவர்களுடன் இருந்து வந்துள்ளார். அவர்களும் அதை நம்பி அந்த பெண்ணுடன் நெருக்கமாக பழகியுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு ராஜலட்சுமியை கழிவறைக்கு அனுப்பியுள்ளார் அந்த பெண். பின் தன்னுடன் இருந்த அவரது கணவரை வெந்நீர் வாங்கி வருமாறு வெளியில் அனுப்பியுள்ளார். இருவரும் சென்ற பின்பு பச்சிளங்குழந்தையை தான் வைத்திருந்த பச்சை நிற கட்டைப்பையில் போட்டு அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளார். வழியில் குணசேகரன் எதிர்பட்ட போது தனது உறவினரிடம் பையை கொடுத்துவிட்டு வந்து விடுவதாக கூறி தப்பிச் சென்றுள்ளார். குணசேகரன் தனது மனைவியிடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு குழந்தையை காணவில்லை. சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரேன், கட்டப்பை எடுத்துகிட்டு வேமா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நாட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, பையன் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனுச்சு. திரும்பி வந்து பார்க்குறேன், குழந்தைய காணும். காலையில் வரைக்கும் குழந்தை என்கிட்ட தான் இருந்துச்சு. நைட்லாம் தூங்காமல் ஒரு புட்டு கொடுத்து கிளம்ப கையில் தான் வச்சுருந்தேன் அந்த குழந்தைய. காலையில் போய் குளிச்சுட்டு வா, போய் அது பண்ணிட்டு வா, இது பண்ணிட்டு வா அனுப்பி விட்டுட்டு புருஷனையும் இங்கே அனுப்பிவிட்டா. இப்போ அதுக்கு மயக்க வந்து தண்ணி கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள குழந்தைய கடற்கரை தூக்கிட்டு போயிட்டானே. இறங்கி பார்க்கறதுக்குள்ள எந்த சைடு போனாலும் எதுவுமே தெரியல எங்களுக்கு. நாங்களும் எல்லா படத்தையும் வர்றோம், எல்லாரும் தேடுறாங்க. குழந்தைய கடைசி வரைக்கும் கண்ணிலே காமிக்கிறேன். அவளுக்கு தெரியும் நான் அந்த குழந்தை நைட்லாம் பால் குடிக்காம அழுதுகிட்டு இருந்தது. ஒரு பொண்ணு கொஞ்சம் யோசிக்க வேணாம். கட்ட பையனை, பச்சை கட்ட பையனை, 2 கட்ட பை. தகவல் அறிந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிசிடிவியை ஆய்வு செய்த போது அதில் குழந்தையை அந்த பெண் கடத்திச் சென்றது பதிவாகி இருந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தஞ்சை மேற்கு காவல் நிலைய போலீசார் சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர்.
பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூசெயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் போதை பாட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆர்யான் கானை போதை தடுப்பு போலீசார் கைது செய்திருப்பது உள்நோக்கம் கொண்டதா, சட்டப்படியான நடவடிக்கையா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சட்டப்படியான நடவடிக்கை என 87% பேரும், உள்நோக்கம் கொண்டது என 13% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தருமபுரி தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களில் சிறுவர்கள் ஆற்றில் குளிப்பதை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிழவரப்பள்ளி அணை மற்றும் KRP அணைகள் நிரம்பியதால் தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை கொண்டுவரவோ கூடாது என கடந்த வாரமே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றங்கரையோரம் உள்ள பெரமாண்டப்பட்டி, ஈச்சம்பாடி, இருமத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளித்து வருகின்றனர். எனவே ஆற்றங்கரையோரம் உள்ள கிராம பகுதிகளில் ஆற்றில் யாரும் இறங்காதவாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், வெள்ளப்பெருக்கு தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகளை ஆங்காங்கே வைக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் அமைக்கப்படும் மத்திய சதுக்க வளாகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். எதிர்பார்க்கப்படுகிறது.
நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் சுற்றித் திரியும் T23 புலியை பிடிக்கும் பணி 14வது நாளாக நடைபெற்று வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசனக்குடி, சிங்காரா வனப்பகுதிகளில் சுற்றித் திரியும் T23 புலி 4 பேரையும் 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளையும் கொன்றுள்ளது. இந்த நிலையில் அப்புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் கடந்த 2 வாரங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் T23 புலி இதுவரை வனத்துறையினரிடம் சிக்கவில்லை. இந்த நிலையில் புலி பதுங்கியிருப்பதாக கூறப்படும் சிங்காரா வனப்பகுதியில் 14வது நாளான இன்றும் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக அப்பகுதியில் கூடுதலாக 20 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 4 பரன்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 3 நாட்களாக புலியின் நடமாட்டம் இல்லாததால் இன்றைய தினம் புதரிலிருந்து புலி வெளியே வரலாம் என எதிர்பார்ப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நீலகிரியில் புலி தாக்கி மாடு ஒன்று உயிரிழந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மசனக்குடி அருகேயுள்ள மாயார் பகுதியில் மாடு இறந்து கிடந்த நிலையில் அதனை தாக்கியது தேடப்படும் T23 புலியா அல்லது வேறு புலியா என வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மாடு இறந்து கிடந்த பகுதியில் 4 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் புலி குறித்த விவரம் தெரியவரும் என நம்பப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் சுற்றி வரும் T23 புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புலியை பிடிப்பதில் உள்ள சிக்கல்கள் என்ன, T23 புலி எதனால் ஆட்கொல்லியாக மாறியது என்பது போன்ற சந்தேகங்கள் பற்றி கூடலூர் வன உயிரின ஆர்வலர் செல்வராஜுடன் நமது சிறப்பு செய்தியாளர் ஆஷ்லி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புலியை தேடுற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. கும்கி யானைகள், நாய்கள்னு எல்லாமே ஈடுபடுத்தப்படுது. ஆனால் இதை பிடிப்பதில் சிரமம் நீடிக்குது. ஏன்? இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னென்னா, இன்றைக்கி நிறைய நவீன உத்திகள், நவீன யந்திரங்கள், நவீன டெக்னாலஜி எல்லாமே இருக்குது. அது அங்கே யூஸ் பண்ணப்படலை. அதுதான் இவ்வளவு நாளாகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த மாதிரி ஆட்கொல்லி புலியாக புலி மாறுவதற்கான காரணம் நம்ம வனவிலங்குகளை காப்பாற்றுறது, வனவிலங்குகள் மேலாண்மை அப்படிங்கிறதுல நம்ம சரியாக இல்லை. புலி பிடிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த புலியுடைய குணம், அதோட ஹேபிட் இன்னும் முழுமையாக நம்ம அதை புரிஞ்சுக்கலங்கிறதா. இன்னொன்று அது ஏராளமான வனவிலங்கு இருக்கக்கூடிய பகுதி. சரணாலயங்கள், பல சரணாலயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வனவிலங்குகளை எப்படி நம்ம கையாளணும், அது ஒரு புலி ஆட்கொல்லி புலியாக மாறும்போது, ஒரு விலங்கு வேறு மாதிரி மாறும்போது அதை எப்படி அந்த புலிக்கும் அல்லது விலங்குகளுக்கும் சேதம் இல்லாமல் அதை நம்ம பாதுகாக்கிறது அல்லது பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஏற்கனவே பண்ணப்படலை. இப்போ திடீர்னு ஒரு புலி இந்த மாதிரி பல பேரை அடித்து கொல்லும்போது இவங்க பல போஸ் அதை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அது வனவிலங்கு நிறைந்த பகுதி. அந்த பகுதியில் வனவிலங்குகளை மேலாண்மை அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா உத்திகளையும் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இதெல்லாம் இருக்கணும். இப்போ ஒரு புலி கிணத்துல விழுந்துருச்சு, ஒரு சிறுத்தைனா அதை எடுக்கணும்னா டக்குன்னு எடுக்கணும், இல்லைன்னா அது இறந்துடும். அது மாதிரி ஒரு கரடி வருது, அந்த கரடியை பிடிக்கணும், இல்லை அந்த கரடியை காட்டுக்குள்ளே துரத்தணும்னா அறிவுபூர்வமான விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும். அதை அங்கே பயன்படுத்தலை, அதனால தான் இவ்வளோ லேட். டெக்னாலஜிக்கலாக நிறைய தொழில்நுட்ப ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படலையா? இல்லை, இவங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப இரவு பகலாக அவங்க உயிரை பணைய வச்சு அதுக்கான வேலைகள் பண்ணப்பட்டாலும் அந்த புலியுடைய குணம், அது எப்படி, அது ஒரு ஆட்கொல்லி புலியாக மாறும்போது அது என்னவெல்லாம் பண்ணும், எங்கெல்லாம் போகும், அதெல்லாம் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கானா பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது உள்ளூர் மக்களுடைய, குறிப்பாக பழங்குடிகளுடைய முழு ஆதரவு இதில் இருக்கணும். அவங்க பரம்பரையாக காட்டுக்குள்ளே வாழக்கூடியவர்கள். அப்போ அந்த புலிக்கூடையே பிறந்து புலிக்கூடையே வாழக்கூடியவர்கள். அப்போ அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலேஜ் நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதெல்லாம் அங்கே சரியாக பண்ணப்படலைங்கிறதா எங்களுடைய தகவல். ஆப்கானிஸ்தானின் குந்தூஸ் மாகாணத்தில் மசூதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் குந்தூஸ் மாகாணத்தின் தலைநகர் குந்தூஸில் உள்ள ஷியா பிரிவினருக்கான மசூதியில் வெள்ளிக்கிழமையொட்டி தொழுகைக்காக ஏராளமானோர் கூடியிருந்தனர். அப்போது தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தினர். இதில் ஆப்கானிஸ்தானில் சிறுபான்மையினரான ஷியா பிரிவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் காயமடைந்தனர். மசூதியில் கூடியிருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்து விட்டதாக குந்தூஸ் மாகாண காவல்துறை துணைத் தலைவர் தோஸ்த் முகமது உபைதா தெரிவித்துள்ளார். தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுடன் சேர்ந்திருந்த தீவிரவாதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் அவர் கூறினார்.
ஆப்கானிஸ்தான் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தாலிபான்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள டாக்டர் திரைப்படத்தின் மீது எழுந்துள்ள எதிர்பார்ப்புகளும் அந்த திரைப்படம் சந்தித்து வரும் சிக்கல்களையும் விளக்குகிறார் செய்தியாளர் முபஷீர். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய டாக்டர் திரைப்படம் நெல்சனுடைய இயக்கத்தில் உருவாயிருக்கு. திரையரங்குகள் நோக்கி பெருமளவில் ரசிகர் கூட்டத்தை இழுத்துட்டு வரக்கூடிய திரைப்படமா இந்த படம் பார்க்கப்படுது. மாஸ்டர் திரைப்படம் எப்படி ஃபர்ஸ்ட் வேவுக்கு அப்புறமா பெரிய கூட்டத்தை தியேட்டர் நோக்கி கூட்டு வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு படம் செகண்ட் வேவ்ல வெளியாகல அப்படின்ற அதிருப்தி எல்லாருக்குமே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமாரின் சபதம் உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் ரசிகர் கூட்டத்தை திரையரங்கு நோக்கி கூட்டிருக்கிற நிலையில் டாக்டர் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்பினாங்க. காரணம் என்னன்னா சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா படத்துடைய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்கனவே சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஆர்டி ராஜா அவர்களால் ஏற்பட்ட கடன், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்களால் வந்து சென்னை மட்டுமே வந்து புக்கிங் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ராஜ்வேல் அவர்களுக்கு வந்து விநியோகிஸ்த உரிமை வழங்கப்பட்டிருக்க நிலையில் அதுவும் வந்து பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா புக்கிங் ஓப்பன் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங்காக இருக்குது. அதுதான் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கக்கூடிய விஷயம். நம்ம இப்போ வந்து எந்த அளவுக்கு டாக்டர் திரைப்படத்துக்கு டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 12 மணி நேரங்களுக்கு மேலே இருக்குது அடுத்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9:30க்கு போடுறாங்க. OMR நாவலூரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஷோஸ்க்குமே வந்து டிக்கெட் புக் ஆகிருக்கு. இதே போல் வந்து மதுரவாயில் தியேட்டர் ஆகட்டும், டி நகர் ஆகட்டும், வில்லிவாக்கம் ஆகட்டும், OMRல இருக்கக்கூடிய மற்ற மால்கள் ஆகட்டும், ஐநாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இது வரைக்கும் திரையரங்குகள் வந்து மீண்டும் திறக்கப்பட்டு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றதுனால திரையரங்கு உரிமையாளர்களை மிகவும் உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு ஒரு ஷோ மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. மற்ற எல்லா ஷோஸுமே புக் ஆயிடுச்சு. 8:30லேருந்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஷோஸுமே புக் ஆயிடுச்சு. இப்போ இருக்க நிலைமையில திரைப்படம் போடுறதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. இந்த சூழலில் திரையரங்கத்தில் டிக்கெட் வேணும் அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சில தியேட்டர்ஸில் மட்டும்தான் வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது திரையரங்கு உரிமையாளர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக ஒரு செய்தி. இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் மாயாஜாலில் மட்டுமே புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஷோஸ் ஃபுல் ஆயிடுச்சு, மற்ற ஷோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஏற்படுறது திரையரங்கு உரிமையாளர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. 2021ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பத்திரிகையாளர்களான மரியா ரெசா மற்றும் டிமிட்ரி முரதோவுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி மற்றும் பொருளாதாரம் என 6 பிரிவுகளில் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டில் அமைதி மற்றும் பொருளாதாரத்திற்கான பரிசுகளை தவிர மற்ற துறைகளுக்கு ஏற்கனவே வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டனர். இவற்றில் பெண் வெற்றியாளர் எவரும் இல்லை என்பதால் மற்ற 2 துறைகளுக்கான பரிசு பெண்களுக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு குறித்த அறிவிப்பு இன்று நார்வேயில் வெளியிடப்பட்டது. பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த மரியா ரெசா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த டிமிட்ரி முரதோவ் ஆகிய 2 பத்திரிகையாளர்களுக்கு நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் மற்றும் நீடித்த அமைதிக்கு முன்னோடியான கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு இவர்கள் எடுத்த முயற்சிகளுக்காக இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு முதன்முறையாக நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. ராப்லர் எனும் இணைய பத்திரிகையின் தலைமை நிர்வாக அதிகாரியான மரியா ரெசா பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ டுடர்டேயின் நிர்வாகத்தை எதிர்த்து செய்திகளை வெளியிட்டவர். இதேபோல ரஷ்ய பத்திரிகையாளரான டிமிட்ரி முரதோவ் ரஷ்யாவில் தேசிய அளவிலான செல்வாக்கு கொண்ட விமர்சன இதழாக கருதப்படும் நொவாயா கெசட் பத்திரிகையின் ஆசிரியராக கடந்த 1995ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை பணியாற்றியவர். மரியா ரெசாவுக்கு பரிசு வழங்கப்பட்டதன் மூலம் பெண்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்ற குறை நீங்கியுள்ளது. 8 திக்குமின்றில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வியப்பூட்டிய விமானப்படை வீரர்களின் சாகசம், விவரங்களை இடைவேளைக்கு பிறகு அறியலாம்.
லக்கிம்பூர் வழக்கை உத்தரப்பிரதேச அரசு கையாண்ட விதம் மிகவும் மோசமானது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய இணை அமைச்சரின் மகன் ஆஜராகாததால் சனிக்கிழமை ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது வாகனத்தை மோத செய்ததில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறையில் 4 பாஜகவினர் உயிரிழந்தனர். வாகனத்தை ஏற்றிக் கொண்டதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ரா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆஷிஷ் மிஸ்ரா உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவருக்கு நெருக்கமான 2 பேர் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து ஆஷிஷ் மிஸ்ராவை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆஜராகுமாறு காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. எனினும் அவர் ஆஜராகாதால் சனிக்கிழமை காலை ஆஜராகுமாறு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே லக்கிம்பூர் விவகாரம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. லக்கிம்பூர் வழக்கை உத்தரப்பிரதேச அரசு கையாண்ட விதம் மிக மோசமானது என தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். குற்றச்சாட்டுக்குள்ளான மத்திய அமைச்சரின் மகன் கைது செய்யப்படாததற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் மற்ற கொலை வழக்குகளிலும் இதுபோன்றுதான் சம்மன் அனுப்பி குற்றவாளி விசாரணைக்கு ஆஜராக சொல்வீர்களா என கேள்வி எழுப்பினர். அப்போது உத்தரப்பிரதேச அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே உயிரிழந்தவர்களின் உடலில் துப்பாக்கி குண்டு காயம் எதுவும் இல்லை என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருப்பதாக கூறினார். இதன் காரணமாகவே குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களை கைது செய்யாமல் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இது 8 பேர் பயங்கரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு என்றும் அனைத்து குற்றவாளிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுபோன்று மிக தீவிரமாக குற்றச்சாட்டுகளை ஒருவர் சந்திக்கிறார் என்றால் அவரை இப்படித்தான் அழைப்பு விடுத்து மரியாதை கொடுத்துக் கொண்டே இருப்பீர்களா, இந்நேரம் கைது செய்திருக்க மாட்டீர்களா என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். மேலும் லக்கிம்பூர் விவகாரத்தை உத்தரப்பிரதேச அரசு சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். இவ்விவகாரத்தில் சில முக்கிய நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கின் குற்றாவணங்கள் அனைத்தையும் கைப்பற்றி பாதுகாப்பாக வைத்திருக்க டிஜிபிக்கு உத்தரவிட்டனர். எந்த விசாரணை அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்றும் இதுகுறித்து உத்தரப்பிரதேச அரசு ஆலோசனை நடத்தி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் உடல்நிலை காரணமாக விசாரணைக்கு தனது மகன் ஆஜராகவில்லை என்றும் சனிக்கிழமை ஆஜராவார் என்றும் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராதினி விளக்கமளித்துள்ளார். லக்கிம்பூர் வன்முறையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி மத்திய இணையமைச்சர் ராஜினாமா செய்யாவிட்டாலோ அல்லது பதவி நீக்கம் செய்யாவிட்டாலோ அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதையும் செய்யலாம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்படும் என்று கூறினார். இதனிடையே CNN நியூஸ் 18க்கு பேட்டியளித்த உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் லக்கிம்பூருக்கு சுயநலனுக்காகவே எதிர்க்கட்சித் தலைவர் சென்றதாகவும் விசாரணையின் போது உண்மை வெளிவரும் என்றும் கூறினார். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். நவராத்திரி என்றாலே பெண் கடவுளரை வழிபடும் விழாவாக போற்றப்படும் நிலையில் தலைமுறைகளை கடந்து அவை சமகாலத்தில் எப்படி கொண்டாடப்படுகின்றன என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம். நவராத்திரி விழாவில் 9 நாட்களுக்கும் அம்மனுக்கு பூஜை செய்து வீட்டில் கொலு வைத்து அக்கம் பக்கத்தினரை அழைத்து சுண்டல், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை பகிர்ந்து பிரார்த்தனை செய்வதுதான் வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா அச்சுறுத்தல் மக்களுக்கு மட்டுமின்றி பல பண்டிகைகளுக்கும் மாஸ்க் அணிவித்து விட்டது என்றால் அது மிகையல்ல. நவராத்திரி பண்டிகை ஏன் சிறப்பு வாய்ந்தது, அது கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன என்பதை 3 தலைமுறைகளாக பார்த்த தன் அனுபவத்தால் விவரிக்கிறார் சுபலட்சுமி. நம்ம பகவானை அம்பாளை சுதிச்சு அம்பாள் தபத்தில் இருக்கா. அந்த ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஆளுகளை துஷ்டார்களை கொல்லறதுக்காக வேண்டி தபத்தில் இருந்து அந்த 10 நாள் கழிஞ்சு அந்த அசுரனை கொல்லறா. அதுக்காக வேண்டி தான் அந்த கொல்லு வச்சிருக்கு. வேலை காரணமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் துபாயில் வாழ்ந்திருந்தாலும் பாரம்பரிய பண்டிகையான நவராத்திரி கொலுவை அங்கும் சிறப்பாக கொண்டாடியதாக நினைவு கூறும் சென்னைவாசியான சீதாலட்சுமி மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இதுபோன்ற பண்டிகைகளை கொண்டாடும் ஆர்வம் தற்கால தலைமுறையினர் மத்தியில் குறைவாகவே இருப்பதாக கூறுகிறார். கொலுங்கிறது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எங்காத்துலேயே ஆக்சுவலாக எடுக்க போனாக்க பிள்ளையெல்லாம் என்னம்மா கொலு எதுக்கு அனாவசியமாக இதெல்லாம் பண்ணின்னு இருக்கேள், ஸ்ட்ரெயின் பண்ணுறேள் அப்படின்பா. அதெல்லாம் உங்கள் கூட இருந்தது, நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருந்தேள், எங்களுக்கு பண்ண தெரியாத வாழை கொண்டு போய் அதில் திணிக்க வேண்டாமே.
கொலு பொம்மைகள் வைக்கப்படுவதில் பல நுணுக்கங்கள் பின்பற்றப்படுகின்றன. முதலில் காய்கனிகள், பயிர்கள், அவற்றை தேடி வரும் புல்லினங்கள், கால்நடைகள், மனிதர்கள், பின் நம் அன்றாட தொழில்களான அறுவடை, நெசவு, தச்சு என தொடங்கி திருமணம், வளைகாப்பு, பொழுதுபோக்கு, கோயில்கள், தெய்வங்கள் என நிறைவு பெறுகிறது. இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் அடுக்கி வைக்கப்படும் பொம்மைகளை நண்பர்களோடும் குழந்தைகளோடும் சென்று பார்க்கும்போது பரபரப்பான வாழ்க்கைச் சூழலுக்கு மத்தியில் சற்று இளைப்பாற முடிவதோடு தாம்பூலம் பெறுவது என்ற கலாச்சார நம்பிக்கையை பறைசாற்றும் நிகழ்வாகவும் விளங்குவதாக பார்க்கின்றனர். நான் எப்போவுமே கொலுக்கு கூப்பிட்டா நான் போகாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தீமாக வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே. அந்த தீம் வந்து எங்கள் வீட்டில் என்ன தீம் வச்சுருக்காங்க, அவங்க வாரத்தில் என்ன தீம் வச்சுருப்பா, அந்த மாதிரி அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுக்கும், அது மாதிரி ஒருத்தர் நமக்கு வெத்தலைப்பா கொடுத்தா அது நமக்கு அது நிறைய புண்ணியம். அந்த ஒரு காரணங்களுக்காண்டியும் நான் போவேன்னா, காவியங்கள்லையும் கதைகள்லையும் நாம கேட்டு பார்த்த விஷயங்களோட காட்சி பிரதிபலிப்பு தான் இந்த கொலு அப்படின்னு நம்ம சொன்னாலும், நம்ம வாழ்வியலோட ஒத்து போகிற நிறைய விஷயங்களை இந்த பொம்மைகள் ஒவ்வொரு முறையும் நமக்கு பறைசாற்றிக்கிட்டே இருக்கு. எந்த பண்டிகைனாலும் அதை கொண்டாடணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை பாதுகாப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் காயத்ரி. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.